60-70 வீடுகள் இங்க இருந்திருக்குன்றதுக்கான செவடே இல்லை. ஏன்னா அவ்வளோ பாறைகளும் அவ்வளோ மரங்களும் இங்க இருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா இங்க வந்து சில டெட் பாடிஸ் வந்து பாறைக்கு அடியில் இருக்கலாம். ஒவ்வொரு ஜேசிபி வச்சு நாங்கள் வந்து எல்லாம் ஒவ்வொரு பாறையாக தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா பாடிஸ் இதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடைச்சிட்டு இருக்கு. பாறை மேலே வந்து போதுனா எப்படி இருக்கும்னா சிங்கி போய் இருக்குது அந்த மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. இந்த வீடை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம் வாங்க. அதில் அந்த வீடை பாருங்க. அந்த வீடை ஒட்டி இதெல்லாம் எங்கேருந்து யார் வீட்டில் இருக்கக்கூடிய காருன்னு தெரியல, அதெல்லாம் அடித்து அப்படியே இங்கே வந்து விழுந்துருக்கு. பல வீடுகளே அப்படியே பெரிய பெரிய பாறைகள் அந்த வீடு மேலே விழுந்ததால் வீடே நசுங்கி அப்படியே சின்ன பின்னமாக போயிருக்கு. ஸோ சமீபத்தில் நேற்று கூட ஒரு எடிஷன் நடந்துச்சு. அங்கே ஒரு எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் கீழே அடி இருக்கும். மலை அடிவாரத்தில் போய் சுச்சி பறன்னு வருவாங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் எல்லாரும் போயிட்டு ரெஸ்கியூ பண்ணோம். அப்போ அங்கே தெரியுது ஏற்கனவே சிவில் ரெஸ்கியூ டீம் இருக்குல்ல, அவங்க போயிருப்பாங்க. அங்கே போய் 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, சிவில் ரெஸ்கியூ டீம் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அங்கே இருந்திருக்காங்க, யாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ நாங்கள் அன்றைக்கி நேற்று நாங்கள் போயிருக்கோம், தற்சமயம் அங்கே போய் சர்ச் பண்ண போயிருக்கோம். எங்களுக்கு கண்டுபிடிச்சோன்னா அப்போ நாங்கள் இமீடியட்டாக கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். எத்தனை பாறைகள் வந்துச்சோ அது நிலச்சரி ஏற்பட்டதுனால பாறைகள்லாம் மேலேருந்து உருண்டு வந்திருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா இங்கே வந்து சில டெட் பாடிஸ் வந்து பாறைக்கு அடியில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இன்னைக்கு எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு ஜேசிபி வச்சு நாங்கள் வந்து எல்லாம் ஒவ்வொரு பாறையாக தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாறைக்குள்ள இருக்கும்போது நம்ம அதாவது நாங்கள் சப்போஸ் பாடி தெரிஞ்சிட்டு அப்படின்னா டீம் எல்லாம் மொத்தமாக போயிட்டு இந்த ஒவ்வொரு பாறையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து ஒதுக்குறது வைக்கிறது. ஏன்னா அந்த ஏற்கனவே நசுங்கி போயிருக்கு, நம்ம இன்னும் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆளாக நல்லா பார்த்து இந்த பாடி எடுத்து உடனே பாடி பேக்கில் எடுத்து நாங்கள் எம்ஏரூம் கிடைக்கிறோம். 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அழிஞ்சிருக்கு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உடல் எண்ணிக்கை இன்னும் எத்தனை இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? கேட்டது உங்களுடைய கணக்குப்படி இன்னும் எத்தனை பேர் வந்து மேன் மிஸ்ஸிங்? அப்ராக்சிமேட்டாக அவங்க எதுவும் டீட்டெயிலும் சொல்லலை. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இது மாதிரி எத்தனை பாடி கிடைக்கும் எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க, மொத்தம் அவங்க பார்த்து விடுங்க அப்படின்னா. இது வரைக்கும் 1 வீக் ஆனதுனால நாங்கள் இது வரைக்கும் எடுத்த பாடியில் அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வரலை. அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வரலை. பட் பாடி எல்லாமே செதஞ்சிருக்கு. ஏன்னா அந்த பாறை எடுத்தனால வந்து மாட்டிக்கிட்டு வந்ததுனால மரங்கள் விழுந்ததுனால அதெல்லாம் ஒரு மாதிரி செதஞ்சு போயிருக்கு. இப்போ கொஞ்சம் மழை வந்து கம்மியாக இருக்கு. ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் செய்யும் போது மழையும் பெஞ்சு கண்டிப்பாக மழையும் பெஞ்சது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மழையும் விடலை, மழை மாதிரி தெரியல. அந்த நாங்கள் எங்களாலே காலை கூட வைக்க முடியல, ஏன்னா அவ்வளோ ஸ்லிப்பாச்சு. அந்த மழை கொட்டுற மழையும் நாங்கள் பார்த்து ஒவ்வொன்றா மைனூட்டாக பார்த்தா ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ நேற்றுலேருந்து கொஞ்சம் மழை இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு.